ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லாஹிக் ரெசிபி சேனல். டுடே என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா உஸ்கா செய்கிறது எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். உஸ்காவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னென்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்து வச்சாச்சு. 2 கரண்டி ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறோம். இது வந்து 50 கிராமு, 25 கிராம் 50 கிராம் ஊற்றிருக்கிறேன். அதே அளவு ஆச்சி நெய் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுவும் 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். 50 கிராம் மொத்தம் நான் 100 கிராம் எண்ணெய் ஆயில் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இதுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம இப்போ சொல்கிறது வந்து 750 கிராம் அரிசிக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அளவு. 750 அரிசிக்குரிய காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெயும் நெய்யும் ஊற்றியாச்சு, நல்லா காயட்டும். இதுக்கு வந்து நான் வந்து 3 ஏலக்காய் 3 கிராம்பு 2 துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அது எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கு தேவையான அளவு வந்து நான் 175 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் அதில் போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். உஸ்காவுக்கும் பிரியாணிக்கும் எப்போவுமே வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்துக்கு வந்து வதங்குறதுக்கு உப்பு போட்டோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்குது. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினோம்னா நல்லா வெங்காயம் வதங்கும். ஓகே, இதுக்கு வந்து நான் பொடியாக வந்து தக்காளி 150 கிராம் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும். நல்லா வெங்காயம் வதங்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். எப்போவுமே குஸ்கா பிரியாணிக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 150 கிராம் தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற அளவுலேயே நீங்கள் வந்து செய்யுங்க, கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேகும்போது நல்லா வேகும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா தக்காளியுமே நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து 50 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 25 கிராம் பூண்டு 25 கிராம் இஞ்சி நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போதுமே எப்போயுமே நல்லா உங்களுக்கு வதங்கி வரும். ஓகே, சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். எப்போவுமே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட். நல்லா மைய வதங்கிடணும். குஸ்கா பிரியாணிலாம் பொறுத்தளவில் உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா தான் வந்து இந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சரியான கன்சிஸ்டன்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதில் நம்ம கலர் பொடியெலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்களும் சேர்க்காமலே செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே பாருங்கள். இதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து மொத்தமே கொத்தமல்லி தலையும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு தான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும், எல்லாமே நல்லா வதங்கி வரணும். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் எப்போவுமே கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. நல்லா 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாய் நான் இப்போ சேர்க்கல, கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்ப்பேன். எதுக்காக பச்சை மிளகாய் லாஸ்ட்டில் சேர்க்குறோம்னா அந்த காரம்லாம் ஃபுல்லாக அதில் இறங்காமல் மிளகாவும் நல்லா கரையாமல் இருக்கிறக்காக தான். இந்த மாதிரி சேர்க்கும்போது உங்களுக்கு மிளகாய் வந்து கரையாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா மிளகாய் ஃபுல்லாக கரைஞ்சிரும், ரொம்ப காரமாகவும் ஆயிரும், டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது அப்படியே இருக்கும், உங்களுக்கு காரமும் தேவையான அளவுக்கு நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ஓகே, இதுவுமே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. நல்லா ஓகேங்க, இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து 50 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம்.
அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சொல்கிறது வந்து 3/4 கிலோ அரிசிக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். 750 கிராம் அரிசிக்கு தேவையான அளவு. இதையே நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பிரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து 50 கிராம் தயிர் சேர்த்துக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு 1 கிலோக்கு வேணும்னா அதில் நம்ம இது எவ்வளோ அளவு சேர்த்துருக்கோமோ அதில் வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம 3/4 கிலோக்கு சொல்கிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா தயிரையும் போட்டு வதக்கியாச்சு. இதுக்கு வந்து நம்ம 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இப்போ ஊற்ற வேணாம். இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. எந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு பாருங்களேன். இந்த அளவுக்கு வதங்கி வரணும். கிரேவி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு டெக்ஸ்சராக வந்துருச்சு. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணி நல்லா வதக்குங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நான் வந்து 3/4 கிலோ அரிசி எடுத்து தண்ணியில் வாஷ் பண்ணி அதை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 hour ஆச்சு. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து 1500. ஏன்னா 750க்கு 1500 வைக்கணும். 1க்கு டபுளாக வைக்கணும். நான் அந்த அளவுக்கு மாதிரி தான் வச்சுருக்கேன். நீங்களும் நான் சொல்கிற அளவுக்கு எடுத்து வைங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா எடுத்து வச்சாச்சு. அதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 minutes நல்லா வச்சுக்குவோம். வச்சதுக்கப்புறம் அதை நல்லா கொதித்து ஒரு மலமலன்னு கொதிக்கணும். நல்லா மலமலன்னு கொதிச்சா தான் ஃபுல்லாக அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கும். நம்ம அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பண்ணும்போது சோறு வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். அரிசியை போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு உதிரி உதிரியாக வராது. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், வாஷ் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு இப்போ நல்லா நமக்கு வந்து கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் கைஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். 750 கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் நல்லா எடுத்து ஊற்றிட்டு அப்படியே அரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த அரிசிங்கிறனால துளசிங்கிறனால 1/2 hour ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ்லாம் வச்சிங்கன்னா 20 minutes இல்லை 15 minutes வச்சு ஊற வச்சாவே போதும். ஓகே, இப்போ அரிசியை நம்ம எடுத்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் எடுத்து சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் அந்த அரிசி அதில் ஒட்டிகிட்டு இருந்துச்சு, அதனால் அதையும் கொஞ்சம் கழுவி எடுத்து ஊற்றிக்குவேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம், லைட்டாக கொஞ்சம் தான் எடுத்து ஊற்றுவேன். பாருங்கள், நீங்கள் தண்ணி ஏற்கனவே கரெக்டான அளவு நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் குலையாமல் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு தான் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் வந்து 3 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. எங்களுக்கு 4 விசில், எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க, அதனால் வந்து அவங்களுக்காக நான் 1 விசில் எக்ஸ்ட்ராவே விட்டுக்குவோம். நீங்கள் 3 விசில் போட்டு வச்சு எடுத்துக்கோங்க, நல்லா கரெக்டாக இருக்கும். 4 விசில் போட்டாலுமே ஒன்றும் இல்லை, இந்த அளவுக்கு வச்சிங்கனாவே ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வரும். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு நல்லா இது குதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து 4 விசில் போட்டு எடுக்க போகிறோம். நீங்கள் 3 விசில் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. 3 விசில் போட்டு மூடி வச்சுருங்க குக்கரை. குக்கர் இப்போ தாங்க புதுசு, அதனால தான் மாட்ட முடியலை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, ஓரளவுக்கு இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுட்டோம். ஓகே, இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. 3 விசில் வந்துருச்சு. 4 விசில் விட்டுருக்கோம், எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், சோறு எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்க பாருங்கள். தனித்தனியாக பக்குவமும் எவ்வளோ அழகாக வந்திருக்க பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எப்படி ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ தான் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். நம்மளோட ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸையும் போய் பாருங்கள். ஓகே கைஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பாய்.